Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜில சாப்டர் 1. ஸோ பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜில சாப்டர் 1 புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th பயாலஜியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ லெசன்ஸ் வந்து இருக்குது, என்னால் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, என்னால் ஒரு எபோவ் 90 ப்ளஸ் இதெல்லாமே ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் அந்த லெசனை வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. பயோபாட்னியில் 15 லெசனு, சுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லெசனு, மொத்தம் 27 லெசன்ஸ் வந்து படித்து தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் 12th கம்பேர் பண்ணிங்கன்னா 12th கொஞ்சம் ரொம்ப ஈஸி சரிங்களா. அதனால் 11th மட்டும்தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். 12th போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். இப்பயும் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் 12thலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். 12th ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அதனால் 11th மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். ஏன்னா நமக்கு 12th மார்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் கட் ஆஃப் இதெல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். அதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு பயாலஜி வேணாம், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் போகிறேன், பயாலஜி இல்லாத குரூப் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு இப்போ மேக்ஸ் பயாலஜி குரூப் படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஜினியரிங் வேணும்னாலும் போய்க்கலாம், அல்லது வந்து எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணுனாலும் வெட்னரி சயின்ஸு, மெடிக்கல் லைனு, ஸோ எது வேணுனாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நான் வந்து இப்போ பயாலஜி படிக்காமல் வேறு குரூப் போயிட்டேன் அப்படின்னா திடீர்னு 12th முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து தோணும், அச்சோ நம்ம வந்து அக்ரி படிக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு சில எண்ணம் வரும் சரிங்களா. அப்போ அந்த டைமில் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நர்சிங் படிக்கலாம், மெடிக்கல் படிக்கலாம், பேராமெடிக்கல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து தோணும். ஸோ எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது எல்லா டைமும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே படிங்க. அந்த லெசனை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை, பயப்பட தேவை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டீரியர் ஃபஸ்ட்டு படிங்க, இன்டீரியரில் தான் நிறையா கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே எடுத்து பார்த்தா தெரியும், ஒரு 80 to 90% புக் பேக் இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் தான் இன்டீரியர் இருக்கும். 1 மார்க்ஸு அண்டு கம்பல்சரி கொஷின்ஸில் மட்டும் இன்டீரியர் இருக்கும். அதுவும் புக் பேக்கு தான் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. 11th பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஏதோ ஒரு 1 or 2 கொஷின் அது சாய்ஸில் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம் சரிங்களா. அதனால் கொஷினை பார்த்து நீங்கள் என்ன பண்ண தேவை, ஸ்டார்டிங்கே பயப்பட தேவை. ஸோ பயந்துக்கிட்டே படித்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு அந்த பயம் வந்து என்ன பண்ணாது, விடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். அதுக்கடுத்து 1 or 2 இன்டீரியர் கொஷின் லைன் பை லைனாக நிறுத்துகிறப்ப பார்த்துங்க. ஸோ லைன் பை லைனாக பார்க்குறப்ப அங்கங்கே போல்டு லெட்டர்ஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா ரீட் பண்ணி வச்சுங்க. அதனால் பயாலஜி ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம 11th பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு அண்டு மந்த்லி டெஸ்ட்டு, மிட்டமுக்கான அந்த மாடல் டெஸ்ட்டு, லாஸ்ட் இயர் நடந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸு, இது மிட்டமோட ஸ்டாப் ஆகாது. அதுக்கடுத்து குவார்ட்டர்லி, ஹாஃபலி, பப்ளி எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எதனாச்சும் டவுட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பயாலஜி ரிலேட்டடாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் எடுத்துக்குவோம். பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா புக் பேக்கும் படிச்சிருங்க சரிங்களா. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் கொஷினே 5 தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கும். நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் சரிங்களா 5 தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் படிக்கிறப்ப இந்த கொஷின்லாம் படித்து வச்சுங்க. இந்த ஹோமோமிரஸ், ஹெட்ரோமிரஸ், முனிராவோட சிறப்பு பண்பு, அதுக்கடுத்து 50 பிரிவு வகைப்பாடு, அதன் நிறைக்குறை. லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா பப்ளி எக்ஸாமில் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து லைக்கோனோட பொது பண்பு. ஸோ இந்த 4 கொஸ்டின் ப்ரைமரியாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து இது 5th ஃபைனலாக படிச்சிருங்க. இது வந்து சாப்டர் 1. அதுக்கடுத்து பயோசுவாலஜி. ஸோ பயோசுவாலஜியில் புக் பேக் நமக்கு வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. நிறையா மீன்ஸ் 1 or 2 லெசன்ஸில் மட்டும்தான் நிறையா இருக்கும். ஸோ இதில் இந்த 9th கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10th ஒய் மல்லிஸ் ஸ்டெரைல் அப்படிங்கிற கொஸ்டினை படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 12 வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 13 சரிங்களா, ஒய் எலிஃபண்ட் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் என்டரிங் இன்டு ஹியூமன் லிவிங் ஏரியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சிங்க. சாரி, நான் வந்து இது சின்னதை பண்ணாலுமே சொல்லிட்டேன். ஓகே சரிங்களா. இந்த பயோபாட்னியில் இந்த 6வது கேள்வி, அதுக்கடுத்து 7, 9, 10. ஸோ இது வந்து நல்லா பார்த்துருங்க.
அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 9வது கேள்வி சரிங்களா, புக் பேக் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து 10வது கேள்வி 12, 13 இது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 14 விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூ அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதுக்கடுத்து இங்கே வந்து இன்டீரியர் கொஷின் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை புக் பேக்கில் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ பயாலஜி அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடியது, ப்ளஸ்ஸு நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதிகமாக. ஸோ 11th கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், 12th ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. 12th போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அப்போ ஆமாம் சார் அப்போயே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிங்க. உங்கள் ஸ்டாஃபுங்குமே சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதனால் 11th பார்த்துட்டு பயந்துட்டு குரூப் நான் ஒரு சில பேர்லாம் ஸ்கூலில் சேர்ந்துட்டு நான் வேறு குரூப் போயிடுறேன், எனக்கு இந்த குரூப்பே தேவையில்லாமே ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ண தேவையில்ல, சொல்ல தேவையில்ல சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.